ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாதம் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக உருளைக்கிழங்கு வறுவலோடு நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நான் குக்கரை எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். நான் கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 6 பல் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போடுறவங்க அதையும் நறுக்கி போட்டுக்கலாம் பொடி பொடியாக. நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா 2 கீரி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மறுபடியும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் சீரக அரை ஸ்பூனு, மல்லி அரை ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்துருக்கிறேன். அதை நான் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன் இப்படி. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்படி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சாம்பார் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா இந்த மசாலாவோட வேக விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா வாடை வராது. அதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு முந்தின நாள் நைட்டே நான் ஊற வச்சு காலையில் டிஃபனுக்கு செஞ்சிட்ருக்கேன். அதனால் நைட்டு ஊற வச்சு காலையில் பாசிப்பயிரை வடிகட்டி நான் இப்போ போட்டிருக்கேன். நான் பாசிப்பயிறு வறுத்து அதுக்கப்புறம் ஊற வச்சு அப்புறமா தான் நான் பண்ணுறேன். இப்போ நான் சாப்பாட்டுக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி. பாசிப்பருப்பு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அரிசியும் போட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். விசில் போட்டதுக்கப்புறம் 2-3 விசில் விட்டுருக்கேன். நான் 3 விசில் விட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு சாதம் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நான் இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.